குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல முன்னணி நடிகர்களுடன் ஹீரோயினியாக நடித்து கொடிகட்டி பறந்தவர் நடிகை மீனா. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு படங்களில் படு பிஸியாக வலம் வந்தவர். அதனால் நடிகை மீனாவை சுற்றி ஆரம்ப காலத்திலேயே பல கிசுகிசுக்கள் வெளியாகினர். இவர் பிரபுதேவாவுடன் தொடர்ச்சியாக படம் நடித்ததால் இருவருக்கும் காதல் என்றும் பேசப்பட்டது. ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் வரை சென்றதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பிரபுதேவா இளம் வயதிலேயே திருமணம் செய்ததால் கடைசியில் மீனா வேண்டாமென ஒதுங்கினார். ஆனால் பிரபுதேவாவுடன் இன்னும் நட்பு உள்ளது. அதேபோல் கன்னடத்தில் ரவிச்சந்திரன், மலையாளத்தில் மோகன்லால், தெலுங்கில் சுதீப் என பல நடிகர்களுடன் கிசுகிசுக்கப்பட்டனர். மீனா கடைசியில் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை திருமணம் செய்த மீனாவுக்கு நைனிகா என்ற குழந்தை உள்ளது. அவரும் குழந்தை நட்சத்திரமாக ஒரு சில படங்களில் நடித்துள்ளார். இந்த நிலையில் நேற்று சென்னையில் முதன்முறையாக பிரபுதேவாவின் நடன நிகழ்ச்சி நடந்துள்ளது. இதில் யாரும் எதிர்பாராத விதமாக நடிகைகள் ரோஜா, மீனா, ரம்யா, உமா மகேஸ்வரி, சங்கீதா, ஸ்ரீதேவி பங்கேற்றனர். பிரபுதேவாவுடன் நடிகைகள் ஜோடி போட்டு ஆடியதும் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியது. இது குறித்து புகைப்படங்கள் பகிர்ந்த மீனா, அன்பு, அரவணைப்பு மற்றும் பழைய நினைவுகளுடன் ஒரு அழகான மாலை என பதிவிட்டிருந்துள்ளார். நயன்தாராவுடன் திருமணம் வரை சென்ற பிரபுதேவாவின் காதல் கடைசியில் பிரிந்தது. அதேபோல் முதல் மனைவியை விவாகரத்து செய்த பிரபுதேவா நயனுடனான காதலும் முறிந்ததால் வடமாநிலத்திலேயே தங்கி தன்னுடைய படங்களில் நடித்து வந்தார். இதனிடையே பிரபுதேவா அங்குள்ள ஒரு பெண் மருத்துவரை காதலித்து கரம் பிடித்தார். தற்போது மீண்டும் மீனாவுடன் பிரபுதேவா நடனமாடியுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. ஆனால் அவர்கள் நட்பு ரீதியாக பழகி வருகின்றனர் என மீனாவுக்கு ஆதரவான விமர்சனங்களும் வருகின்றன.